நான் போட சொன்னப்பா, ஆனா ரோகிணி உப்பு போட வேணாம்னு சொல்லிட்டா. அவ சொன்னதும் சரிதாப்பா. ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு உப்பு காரம் புளி எல்லாம் சேர்த்துக்க கூடாது. அதனாலதான் உப்பு போட வேணாம்னு சொல்லிருப்பா. என்ன நீ அக்கா காலேஜுக்கு மட்டும் போடுற மாதிரி நீங்க ஆபீஸ் வேலைக்கு மட்டும் போட்டு வந்துட்டீங்களா? நான் ஒண்ணு மட்டும்லாம் போடல. ரோஹிணியோட கல்யாண வேலையை பார்க்க சொல்லி சுபா கதை நம்பிச்சு வச்சாங்க. ஓ, என்னது டிஃபன் கேரியர்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க? யாருக்கு? ரோகிணியோட மாமனார் கண்ணி. ரோஹிணியோட மாமனா இருக்கா? ஒண்ணு புரியலையே. என்னங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்களேன். ரோகிணியை கட்டிக்கு போற மாப்பிள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தாரு. அவருக்கு ஹோட்டல் சாப்பாடு கொடுக்க கூடாது, கஞ்சி தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வீட்ல இருந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு ஹெல்ப் கேட்டாரு. அதான் ரோகிணி நானும் சேர்ந்து கஞ்சி காய்ச்சி ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போறோம். ஐயோ, நீங்க எங்க போனோம்? அதான் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டேன்ல, நான் ரோஹிணியை கூட்டிட்டு போறேன். இல்ல பரவாயில்ல, இதுல எனக்கு ஒன்னும் சிரமம் இல்ல. நீ வேணா வீட்ல ரெஸ்ட் எடு, நான் ரோஹிணியை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். சரியா? கேளுங்க, நான் போயிட்டு வரேன், விடுங்க. வாட்டர் பாட்டில் எடு, இந்த சைடுல வச்சிரு. வரோங்க, வரோம் மாமா. வரேன்ப்பா. பார்த்து போயிட்டு வாங்க. அக்கா இங்க பாரு, மாம்ச பார்த்ததும் அப்படியே உலகத்தையே மறந்துடாத. எந்த ரொமான்ஸா இருந்தாலும் அளவா வச்சுக்கோ. ஏய், ஓவரா பேசாத, வாயை மூடிட்டு இரு. என்னக்கா சும்மா சொல்றதுக்கெல்லாம் கோவப்படுற? சொல்லுங்கக்கா. சரிங்கக்கா, உடனே அனுப்பி வைக்கிறேன். ரேவதி, இட்லி மாவு விக்கிற கல்லாக்கா தெரியும்ல, அவங்க வீட்டுக்கு அர்ஜென்ட்டா ஒரு தண்ணி கேன் வேணுமா. இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க. நீ போய் உன் அண்ணன் கிட்ட சொல்லி அவங்க வீட்டுக்கு தண்ணி கேன் போட சொல்லிடு. நானும் ரோஹிணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறோம். சரிங்க அண்ணி. வா ரோஹிணி. உட்கார் ரோஹிணி. அண்ணே. என்ன ரேவதி? இட்லி மாவு அரைக்கிற கலாக்கா வீட்டுக்கு தண்ணி கேன் அர்ஜென்ட்டா வேணுமா? அண்ணி உன்னை கொண்டு போய் போட சொன்னாங்க. என்னது? தண்ணி கேன் நான் கொண்டு போய் போடணும்னு உன் அண்ணிய சொல்லி விட்டாளா? ஆமாண்ணே, அதுல என்ன உனக்கு டவுட்? அண்ணி தான் சொல்லிட்டு போனாங்க, அர்ஜென்ட்டா வேணுமாண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு போனே. இதுக்கு தான் நீயே ஹாஸ்பிட்டல் போறன்னு பிடிவாதமா போனியா? வீட்டுக்கு தானே திரும்பி வரணும். அப்ப வச்சுக்கிறேன் கச்சேரிய. ரோஹிணி. அண்ணி. என்ன, உன் கூட பேசிட்டே வரலாம் தான் உன் அண்ணனுக்கு பதிலா நான் உன் கூட வந்தேன். நீ என்னமோ யோசிச்சுட்டு இருக்க. என்ன, ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. வந்த கால் விழுந்ததுல உன் மனசுல பயம் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அத பத்தி பேசி உனக்கு தைரியம் கொடுக்கலாம் தான் வந்தேன். இந்த மாதிரி சகுனம் சரியில்லைன்னு தான் சில பேர்லாம் சொல்லுவாங்க. நமக்காக தான் சொல்றாங்க. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா நாம அந்த பந்த காலம் சரியா ஓடிருந்தா விழுந்திருக்குமா சொல்லு? நீயே பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. அந்த பந்த காலம் நம்ம சரியா நட்டிருந்தா கீழே விழுந்திருக்காதுன்னு நம்ம புத்தி சொல்லும். இங்க பாரு, நீ அத பத்திலாம் கவலைப்படாத, சரியா? உனக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஐயோ, என் கவலையே அதுதான் அண்ணி. இந்த மாப்பிள்ள கூட என் கல்யாணம் நடக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறீங்க. ஆனா கௌதம்க்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க முடிவெடுத்திருக்கிற கல்யாணம் நடக்கவே நடக்காது அண்ணி. எங்க? இந்த ஸ்பூன். தேங்க்ஸ். சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்க. ஏய்,
அங்க பாரு, வேல்வழி கல்யாண மாப்பிள்ளையோட எவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்கான்னு. எங்க அண்ணி? அதோ அங்க பாரு. தெரியலையே அண்ணி. கிட்ட இரு, போங்க. போலாம். ஏய் வேல்வழி, அண்ணி ரோஹிணி இறங்கு. அக்கா, என்ன வேல்வழி, மாப்பிள்ளை பையன் ஓகேவா? ஐயோ அண்ணி, நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும்னு இன்ஃபார்ம் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்படியே அவர் கூட சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் வந்தேன். அதுவும் வெயிலா இருந்ததா, அதான் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு வந்தோம். நம்பிட்டேன். நீ இதுக்கு மேல எதுவும் சொல்லாத, என் காது தாங்காது. போங்க அண்ணி. ஹே ரோஹிணி, நீ என்னடி எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க? உன் மேரேஜுக்கும் டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? ஜாலியா சிரிச்ச மாதிரி இருக்க வேண்டியதானே? அவங்க மாமனாருக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கார்ல, அத நினைச்சுதான் டல்லா இருக்கான், வேற ஒண்ணும் இல்ல. அம்மா, மாப்பிள்ள சார் எங்க காணோம்? இவ்வளவு நேரம் உன் கூட தானே இருந்தாரு, இப்ப எங்க காணோம்? ஐஸ்கிரீம் வாங்க கடைக்குள்ள போயிருக்காரு. ஓ, ரோஹிணி எப்படி இங்க வந்தா? வேல்விழி வேற அவகிட்ட பேசிட்டு இருக்காளே. இப்ப வெளியே போனா அவ்வளவுதான், போட்டு வச்சிருக்க பிளான் எல்லாம் பிளாஸ்ட் ஆயிடும். ஆ, என்னக்கா உங்க மாப்பிள்ளை இன்னும் காணோம்? அதானே, இன்னும் கடைக்குள்ள என்ன பண்றாரு? ஐயோ போச்சு, இன்னைக்கு அவ்வளவுதான். ஐயோ, அண்ணி இருங்க, நான் உள்ள போய் அவரை கூட்டிட்டு வரேன். ஆ, ஏய் வேல்விழி, ஆ? நாங்க இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறோம், எங்களுக்கு டைம் ஆகுதுல்ல, நீ சொல்லிடுறியா? இல்ல அண்ணி, ஒரு நிமிஷம் தானே, நான் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். இருங்க, பாத்துட்டு போயிருங்களேன். இவ வேற இன்னும் என் ஃபியான்சியை பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரே நிமிஷம் இருங்க.